ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தித்தி ஸ்பெஷல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் புதுசாக வாங்கியிருக்க விடியம் கேஸ் குக்டாப்போட அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னென்ன வந்திருக்கு, இதனோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படி எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக நான் இந்த கேஸ் தான் வாங்கணுன்னு எல்லாம் ரொம்ப நாளாக யோசிச்செல்லாம் பை பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஹவுஸ் வார்மிங் முடிஞ்ச உடனே புதுசாக ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கிக்கலான்னு தான் வாங்கியிருக்கோம். வாங்குறது தான் வாங்குகிறோம், பெஸ்ட்டாகவே வாங்கிக்கலான் தான் இதை வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிஃபோர் மேரேஜ் அது எப்போ வாங்கினாங்கன்னு தெரியல. பழைய கேஸ் ஸ்டவ்வு, அது ஸ்டீல் தான். ஆக்சுவலாக மோஸ்ட்லி இப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டவ் வாங்கும்போது நிறைய வெடிச்சிருது. அதனாலேயே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. பட் வீடியம் சூஸ் பண்ணும்போது ஹவுஸ் வார்மிங் முடிஞ்சிட்டு நல்லா யோசித்து சர்ச் பண்ணி தான் பை பண்ணியிருக்கேன். வீடியம் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லைஃப் லாங் வாரண்ட்டி இருக்குது. ஸோ பயப்படவே தேவையில்லை. இதனோட திக்னஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பேக்கேஜிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் கிருஷ்ணகிரியில் டார்லிங் ஷோரூம்லேருந்து தான் பை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக கிருஷ்ணகிரியில் நாங்கள் நிறைய கடை சுற்றி பார்த்தாச்சு. எதிலுமே இந்த அளவுக்கு அட்வான்ஸ் மோட் கேஸ் குக்டாப் இல்லவே இல்லை. விடியமில் ஆகட்டும் எந்த ப்ராண்ட்லேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சுற்றி பார்த்துட்டு டார்லிங் ஒன்றுத்தில் தான் இருந்தது. அதிலுமே நம்மளுக்கு ஷோகேஸாக ஒரே ஒரு பீஸ் தான் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இதை நாங்கள் பெங்களூர் போயிட்டு தான் வாங்குறதா இருந்தோம். பட் இந்த புது வீட்டுக்கான நிறைய ஒர்க் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக ஹவுஸ் வார்மிங் முடிஞ்ச அப்புறமும் கேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து நிறைய ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் எங்களால் போக முடியல. அதனால் இங்கேவே டார்லிங்லேயே அவங்களே ஒசூர்லேருந்து ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயே வாங்கிட்டோம். கிருஷ்ணகிரிலேயே ஃபர்ஸ்டெல்லாம் நாங்கள் தான் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வெயிட்டு, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. இதில் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சுன்னா ஒரு புக் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி லாக் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்லேருந்து. அதுக்கு மேலே இங்கே நம்ம சப்ஜி காய்கள் கூட கட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல திக்னஸ், 10 mm திக்னஸ். இதனோட நாப்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ஸாகவும் லுக் வைஸ் எலகண்ட் லுக்லேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. யூஸ் பண்ணவும் நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா இதை ஆன் பண்ணும்போது ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணாதான் ஆனாது, இல்லைன்னா லாக் ஆகிக்குது. ஸோ சேஃபாக இருக்கும் யூஸ் பண்ண. ஸோ இப்போ நம்ம அடியில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடியில் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். அடியில் தூக்கி பார்த்தாச்சுன்னா இங்கே பாருங்கள், இங்கே அந்த கேஸ் பைப் இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதை நம்மளால் ரொட்டேட் பண்ணிக்கவும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதன் வழியாக தான் நம்மளுக்கு இந்த 3 பைப் லைன்லையுமே கேஸ் வருது. ஸோ குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கன்வீனியன்ஸாக இருக்குது. இப்போ நம்ம இதனோட டீட்டெயில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது நல்ல வெயிட்டாக இருக்குது. நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து தூக்கி பிடிச்சாதான் தூக்குற மாதிரி அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கிச்சன் டேபிள் டாப் வந்து மினிமம் 2 அடியிலேருந்து 2.5 அடியாவது இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இதை நம்மளால் வச்சு யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பவுச் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இதனோட ஃபுல் நேம் பார்த்துலாம். விடியம் ஒர்க் V1 3 பர்னர் உள்ள கேஸ் குக் டாப் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுக்கு வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் ரிமூவபிள் பர்னர் உள்ள ஒரே ஒரு நியூ அட்வான்ஸான குக் டாப். இதில் நம்மளுக்கு அசம்பிளி பாக்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அசம்பிள் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட்டர் இருக்கு இல்லையா, இதுவும் செம்ம வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். இதனோட வெயிட் வந்து 1 kg 300 கிராம் அபோவ் வருது. நல்ல வெயிட், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ட்ரே இருக்கு இல்லையா, ஸ்டீல் தட்டு, அதுவுமே நல்ல வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டியான ஸ்டீல் தட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரே வந்து நம்மளுக்கு பால் இது பொங்கி வரும்போது அதில் கலெக்ட் ஆயிரும். அதனோட வெயிட் வந்து 200லேருந்து 250 கிராம்குள்ளே அவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ட்ரேவாகவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதனோட லாக்கெட், அதுக்கப்புறமா பிராஸ் பர்னர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதனோட பர்னர் இருக்கு இல்லையா, அந்த பர்னரோட வெயிட் வந்து நம்மளுக்கு 300 கிராம்லேருந்து 350 கிராம் வரையும் வெயிட்டாக இருக்குது. நல்ல வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். அதனோட லாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த லாக்கெட்டுமே நம்மளுக்கு 200லேருந்து 250 கிராம்குள்ளே நல்ல வெயிட்டான லாக்கெட்டாக கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு லாக்கெட்லேயே அதனோட சைஸுமே நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்மால், மீடியம், லார்ஜ் அந்த மாதிரி. இது வந்து லார்ஜ் சைஸ். ஆக்சுவலாக இது லார்ஜ் சைஸ் எல்லாமே நம்மளால் ரொம்ப ரொம்ப நிறைய குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பிரியாணி அந்த மாதிரி குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு லாக்கெட்டில் லாக் பண்ணுற மாதிரி வருது. ஸோ யூஸ் பண்ணும்போது சேஃபாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றுத்துலேயும் லாக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதனோட ப்ராஸ் டைப் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃப்ளவர் டைப்பில் பர்னர் கொடுத்துருக்குறது. ஸோ இதனால் நம்மளால் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே கேஸ் சேவ் பண்ணிக்கலாம். குக் டைமு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டைம் சேவிங்காக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் குக் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இதை வாங்கி 1 month மேலே ஆகுது. இதனோட மேனுஃபேக்சரிங் டேட் சொல்லவா? செப்டம்பர் 2024. ஆக்சுவலாக இது நாங்கள் அக்டோபர்லேயே வாங்கிட்டோம், அக்டோபர் 2024. இதனோட டீட்டெயில்டு வெயிட்டு சொல்லவா? கிராஸ் வெயிட் வந்து நம்மளுக்கு 23 kg வருது. இதனோட பாக்ஸில் வாங்கினோம் இல்லையா காட்டன், அதனோட லென்த் வந்து 83.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. விட்த் வந்து 61 சென்டிமீட்டர், அப்புறம் ஹைட் 19.5 சென்டிமீட்டர். ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த பாக்ஸோட வெயிட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதனோட ஆரிஜின் வந்து இந்தியா தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம், ஆக்சுவலாக வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேஸ் குக் டாப் மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு மெஸ் ஃப்ரீயாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. இதனோட கிளாஸோட திக்னஸ் வந்து 10 mm ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கு லைஃப் டைம் வாரண்ட்டி. பட் இந்த அசம்பிளிக்கு எல்லாமே 5 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்குறதா வாங்குகிறோம், தி பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம் தான் இதை பை பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே செட் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே 4 பர்னர் உள்ளதும் வருது. எனக்கு 3 போதுன்ட்டு நான் 3 பர்னர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு 4 வேணும்னாலே நீங்கள் 4 சூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இதில் மோஸ்ட்லி ஒன்று ரிமூவ் பண்ணி கூட வச்சுக்கிறேன். குக்கிங் டைமில் எனக்கு ஈஸியாக இருக்கணும்னு 2 வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக 1 month மேலே ஆகிடுச்சு. இதனோட கேஸ் வந்து ரொம்ப சேவிங்காக இருக்குது. ஆக்சுவலாக எவ்வளோ டேஸ் வருதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு குட்டி ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் எனக்கு கேஸ் தீர்ந்தப்புறம் இவ்வளோ டேஸ் வருதா? ஆக்சுவலாக பழைய கேஸ் ஸ்டவ்க்கும் இந்த கேஸ் ஸ்டவ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், அது கேஸ் சேவிங் டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் நம்மளுக்கு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஹாப் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஹாபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குக் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள் டாப் மேலே இது 70% வந்து எஃபிஷியன்சி வித் வெஞ்சுரி ஃப்ளோ டிசைன்லையும், அது மட்டும் இல்லாமல் ஆக்சி ரிச் மிக்சிங் டியூபாகவும் ஒர்க் ஆகுது. இது ஈவன் ஹீட்டிங் அண்ட் ஃபாஸ்ட் குக்கிங் வித் எக்ஸா ஃப்ளேம் ஃபோர்ஜ்டு பிராஸ் பர்னர்ஸோட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நம்மளுக்கு அசம்பிள் பண்ணும்போது சப்போர்ட்டர் வந்து அந்த கரெக்டாக அந்த பர்னர் மேலே உட்கார்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்னர்லேயே இந்த பக்கம் ஆக்சுவலாக ஆப்போசிட் சைடு வந்து லாக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒர்த் டு பையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஏரோ கொடுத்துருக்கேன் இல்லையா, அங்கே தான் நம்மளுக்கு இந்த சப்போர்ட்டர் வந்து பர்னர்கிட்ட லாக் ஆகிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். குக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்ல குட் ஃபீலாக குக் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்க்கவே ரொம்ப ரிச் அண்ட் எலகண்ட் லுக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாடல். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் இயர் நாங்கள் பெங்களூர் போகும்போது, அதாவது நாங்கள் புது வீட்டுக்கான எலக்ட்ரிக்கல் பொருள் எல்லாம் வாங்க போனோம். அங்கே தான் இந்த ஒரு கேஸ் குக் டாப் பார்த்தோம். இதுவுமே வீடியம் 2023 இதுதான் அட்வான்ஸ் மாடலாக இருந்தது. ஸோ அதை பற்றி நான் அவ்வளோ கேர் பண்ணல, அதனால் நான் அப்போது வாங்கலை. என்னோடய மாமா என்னமோ வாங்கிக்கோ, ஏதாவது அட்வான்ஸ் மாடல் இருந்தால் வாங்கிக்கோன்னு சொல்லியாச்சு. ஆக்சுவலாக நான் கேஸ் ஸ்டாப் வாங்குறதாவே இல்லை. நம்ம புது வீடு தூரும்போது வாங்கிக்கலாம், ஹவுஸ் வார்மிங் பண்ணும்போது வாங்கிக்கலாம், அந்த தாட்டில் தான் இருந்தாச்சு. அதனால தான் நாங்கள் அப்போது வாங்காததுமே ஒரு நல்லதாக போச்சு. ஏன்னா அது ரொம்ப ஓல்டு மாடலாக இருக்குது. ஓல்டுனா 1 year ஓல்டு தான். பட் இருந்தாலும் அதனோட பேட்டர்ன் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது. அதனோட லாக்கெட்டை ஃபுல்லாக தூக்கி தான் நம்மளால் வாஷ் பண்ணிக்க முடியும். பட் இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் மாடலாக நல்ல பெஸ்ட்டாகவே பை பண்ணிக்க முடிஞ்சுது. அப்போது வாங்காதது நல்லதாக இருக்குது. ஆனால் அப்போது அந்த பிளேஸில் பெங்களூரில் வாங்கியாச்சுன்னா நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கலாம், இன்னும் கம்மி ப்ரைஸ்க்கே வாங்கியிருக்கலாம். இதனோட நான் எம்ஆர்பி சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், ஆஃபர் ப்ரைஸும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ கவர் கொடுத்தாங்க இல்லையா, அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ருஷி தான் என்னோட கேமராமேனாக இருக்கா, அதுக்கப்புறம் அன்பாக்சிங் பாயாகவும் இருக்கான்.
இப்போ அவன் கட் பண்ணி நான் தான் ஓப்பன் பண்ணுவேன் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறான். இதில் ஒரு லைட்டர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பேஜ் ஆக்சுவலாக ஒரு செக்ஷனாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை கட் பண்ணும்போது கேஸ் பைப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளீனர், அதுக்கப்புறம் ஒரு ஃபோம் டேப் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஸ் இருக்கு இல்லையா, அந்த பர்னர் ப்ராஸ், அதை க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு க்ளீனர் கொடுத்துருக்காங்க. ஃபோம் டேப்பும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இந்த ஒரு பைப் லைனை தான் நான் கேஸ்க்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை டேபிள் டாப் மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக அசம்பிள் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் இதை வீடியோ எடுக்கும்போது பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரைபாடை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஷோ பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஒரு சிலது வந்து வீடியோவில் கிளியராக தெரியுதானே நான் பார்க்கல, அப்படியே செட் பண்ணிவிட்டு ஷோ பண்ணி காட்டிகிட்ருக்கேன். சப்போர்ட்டரோட சைடில் பாருங்கள், இது வந்து ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்குது, சப்போர்ட் ஆகிக்குது. அந்த ஹோல் வந்து நம்மளுக்கு அந்த ப்ராஸோட அந்த பர்னரோட லாக் ஆகிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரே எடுத்துகிட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். பால் பொங்கி ஊற்றுச்சுன்னா அதில் ட்ரேயில் சேவ் ஆகிடும். அதை எடுத்து நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். பால் ஆகட்டும், ஏதாவது சாம்பாரோ சாதமோ வச்சு விட்டுட்டு நம்ம மற்ற ஏதாவது வேலை செய்யும்போது பயப்பட தேவையில்லை. அதுலேயே பொங்கி ஊற்றிடுது. மேபி பொங்காமல் தான் பார்த்துக்கிறேன், பட் மேபி பொங்கி ஊற்றிடுச்சுன்னா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே நம்மளுக்கு நல்ல பேப்பர் கவரோடு கொடுத்துருக்காங்க. இதனோட வெயிட்டுமே நம்மளுக்கு 200 to 300 கிராமில் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஸ் வெயிட் வந்து 200 கிராமில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே அதனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி 200லேருந்து 300 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஸ்எஸ் பிளேட் வந்து ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே மேலே வந்து சைஸஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பை பண்ணுறதா இருந்தால் நான் ஷுவராக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தாராளமாக பை பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் உள்ள சைஸ் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, அதனோட சைஸ் வந்து எம். நெக்ஸ்ட்டு மிடில் உள்ளது எஸ். அதுக்கப்புறம் அந்த பக்கம் உள்ளது தான் லார்ஜ் சைஸ். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். மூணுத்தையுமே ஆக்சுவலாக நல்ல ஹீட் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஹீட் ஸ்ப்ரெட் ஆகுது. உங்களுக்கு சமைக்கும் போது ஏதாவது நல்லா ஹீட் ஸ்ப்ரெட்டிங், அப்போ நம்ம பாத்திரம் வைக்கும்போது எந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வீடியோ வேணுனாலே சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வீடியோ போட்டு காட்டுறேன். மூணுமே அவ்வளோ ஹீட் ஸ்ப்ரெட் ஆகுது. நல்ல ஹீட் ப்ரொடெக்டராக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடுது. டைம் சேவிங்காக இருக்குது. இப்போ நம்ம பால் காய்ச்சிடலாம். புது அடுப்பு இல்லையா, ஆக்சுவலாக புது அடுப்பு வச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த புது வீட்டில் சமைக்க போகிறோம். நாங்கள் ஹவுஸ் வார்மிங் அப்போது நம்ம பூஜை பண்ணிவிட்டு பால் காய்ச்சியாச்சு. பட் புது கேஸ் ஸ்டவ் வாங்கி தான் சமைக்கணும்னு ஒரு தாட்டில் புது கேஸ் ஸ்டவ் வாங்கியாச்சு. ஆக்சுவலாக ஓல்டு வந்து ரொம்ப பழைய பேட்டர்ன். அது வாங்கியே கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆகும் போல் எங்கள் வீட்டில். ஸோ இப்போ தான் புது வீட்டுக்காக புது அடுப்பு வாங்கலான்னு வாங்கிட்டு பூஜையும் பண்ணிவிட்டு பால் காய்ச்சியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாமியை வேண்டிக்கிட்டு. இனி ரெகுலராக குக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதனோட எம்ஆர்பி பார்த்துடலாமா? 31,305 rupees இதனோட எம்ஆர்பி. ஆன்லைனில் ஆகட்டும் வெப்சைட்லையுமே 18,000 to 19,000க்கு போட்டுட்டு இருந்தது. நாங்கள் இதை ஷோரூமில் 16,500க்கு கம்மி பண்ணி பை பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக பெங்களூர் போயிருந்தால் இன்னுமே கம்மி ப்ரைஸில் வாங்கியிருக்கலாம். ஸோ போக முடியாத அளவுக்கு வேலை இருந்ததுனால போக முடியல. பட் நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் பெங்களூர் போய் பை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே தான் அப்ளையன்சஸோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கேஸ் சேவிங்காகவும் இருக்குது, டைம் சேவிங்காகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தாராளமாக பை பண்ணுறதுனா பை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு புது வீட்டுக்கு சிம்னி, வாஷிங் மிஷின் எல்லாமே வாங்கியிருக்கோம். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்